நாளைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th மேக்ஸில் சாப்டர் 3ல் மேட்ரிக்ஸ்ன்ற போர்ஷன் என்ன பார்க்க போகிறோம், இம்பார்ட்டன்ட் 2 மார்க் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சம் பார்க்கலாமா? இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன சம் கொடுத்துருக்காங்க பார்ப்போமா? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் ஒய் அண்ட் இசட் ஃப்ரம் தி ஃபாலோவிங் ஈக்குவேஷன். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ரெண்டு மேட்ரிக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் மேட்ரிக்ஸ். அதாவது இந்த மேட்ரிக்ஸ் ஈக்குவல் கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ மேட்ரிக்ஸ் ரெண்டு ஈக்குவல்னா அதுக்கு என்ன மீனிங்னா, இதில் உள்ள A11 அதாவது ஃபஸ்ட்டு ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட்டும் இதில் உள்ள ஃபஸ்ட் ரோவில் ஃபஸ்ட் எலமெண்ட் என்ன சொல்லுவாங்க, ஈக்குவலாக இருக்குதுன்னு மீனிங் வரும். அதே மாதிரி செகண்ட் எலமெண்ட், அதே மாதிரி ரோவில் செகண்ட் எலமெண்ட், அதே மாதிரி ரோவில் செகண்ட் எலமெண்ட், அதாவது A11 ஈக்குவல், அதே மாதிரி A12 இங்கே A12 ஈக்குவல். இப்போ நம்ம கம்பேர் பண்ணி என்னென்ன கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ கண்டுபிடிக்க. ஃபஸ்ட் சம் பார்ப்போமா? ஃபஸ்ட் சம் சொல்யூஷன் பார்ப்போமா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸை எடுத்து எழுதிக்குவோம். என்ன மீனிங்னா, இதில் உள்ள A11 எலமெண்ட்டும் இதில் உள்ள A11 எலமெண்ட் என்னது, ஈக்குவல். ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல். அப்போ என்ன வரும், எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. அடுத்து என்ன பண்ணுவீங்க, இங்கே 2 சேமாக தான் இருக்குது. அடுத்து என்ன கம்பேர் பண்ணலாம், 5 + 2 5 + z ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 5. அப்போ z ஈக்குவல் டு 5, அந்த சைடு போகும்போது என்னவாயிரும், -5. அப்போ இசோட வேல்யூ என்னவாயிரும், 0 ஆயிரும். இசோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? அடுத்து என்ன கம்பேர் பண்ண போகிறோம், இந்த எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 8. நம்ம இதில் என்ன பண்ணலாம், ஒய் ஈக்குவல் டு 8/xன்னு எழுதலாமா? அப்போ ஒய்க்கு பதில் என்ன அப்ளை பண்ணலாம், ஒய் ஈக்குவல் டு 8/x. அப்போ இங்கே எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. என்ன வரும், 8/x ஈக்குவல் டு 6. ஓகேவா? நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒய்க்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச வேல்யூ இங்கே அப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம கீழே எல்சிஎம் எடுப்போம். எல்சிஎம் எடுத்தால் ஒரு எக்ஸ் வருமா, இங்கே போய் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள், x². இது இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், 8 ஈக்குவல் டு 6. அடுத்து என்ன பண்ணலாம், இது இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், x² + 8 ஈக்குவல் டு 6x. அப்போ x² இந்த சைடு வரும்போது என்ன வரும், -ஆமாம் வரும். அப்போ x² - 6x + 8 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணுங்க. எப்படி சால்வ் பண்ணுவீங்க, இதை 8 போட்டுக்கோங்க. ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். அந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் 6 வரும். அப்போ என்ன போடுவீங்க, 4 2s are 8. இந்த பக்கம் மைனஸ் போடலாமா, ரெண்டே மல்டிப்ளை பண்ணால் +8 கிடச்சும். ரெண்டே ஆட் பண்ணால் -6, ரெண்டே ஆட் பண்ணால். அப்போ என்ன எழுதலாம், x - 4 x - 2. அப்போ என்ன வரும், இங்கே எக்ஸோட வேல்யூ 4 2 வருமா? நம்மளுக்கு எக்ஸ் என்ன வேல்யூ கிடச்சி, 2 கிடச்சிருக்கு. ஒய் இசட் என்ன கிடச்சிருக்கு, 0 கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன பண்ண போகிறோம், எக்ஸை 4ன்னு ஒரு கேஸ், x2ன்னு ஒரு கேஸ், ரெண்டு கேஸை வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறோம், ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஒய் ஈக்குவல் டு 8/x. அப்போ ஒய் ஈக்குவல் டு 8/x என்ன பண்ண போகிறோம், 4 போடுங்க. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைக்கும், 2 கிடைக்கும். அதே மாதிரி x2 கேஸில் ஒய் ஈக்குவல் டு 8/x, ஒய் ஈக்குவல் டு 8/2 போடுங்க. ஒய் என்ன கிடைக்கிது, 4 கிடைக்கிது. அப்போ எக்ஸ் ஒய் இசட்டோட வேல்யூ எடுத்து எழுதுவோமா? என்னென்ன வரும், இசட் இருக்கா, இசட் ஃபிக்ஸடாக தான் இருக்குது. அப்போ எக்ஸு 4ஆக இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 2, இசட்டோட வேல்யூ 0. அடுத்து என்ன வரும், எக்ஸோட வேல்யூ 2 இருக்கும்போது ஒய்யோட வேல்யூ 4, இசட்டோட வேல்யூ 0 ஃபிக்ஸடு. அவ்வளோதான். அடுத்த சம் பார்ப்போமா? செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஒரு ரெண்டு மேட்ரிக்ஸ் ஈக்குவல் கொடுத்துட்டாங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், எக்ஸ் ஒய் இசட் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம என்ன பண்ணணும், இதில் உள்ள A1 எலமெண்ட்டையும் இதில் உள்ள A1 எலமெண்ட்டையும் என்ன பண்ணணும், கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ 12 ஈக்குவல் டு ஒய். அப்போ ஒய்யோட வேல்யூ கிடச்சாச்சு. அதே மாதிரி இசட்டோட வேல்யூ கண்டுபிடிப்போமா? இங்கே என்ன வரும், A12 எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், 3 ஈக்குவல் டு இசட். இசட்டோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், எக்ஸோட வேல்யூ. அப்போ இதை எப்படி எழுதுவீங்க, A21 எலமெண்ட்டையும் கம்பேர் பண்ணுங்கள். அப்போ என்ன வரும், x ஈக்குவல் டு 3. அப்போ எக்ஸ் ஒய் வேல்யூ எடுத்து எழுதலாமா, எக்ஸ் ஒய் இசட் வேல்யூ என்னென்ன வரும், 3 12 இசட்டோட வேல்யூ 3. அடுத்த சம்பவமாக அடுத்த என்ன சம் கொடுத்துருக்காங்க, ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, பி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2a + b. 2a + b. ஃபஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், 2a கண்டுபிடிக்கணும். 2a கண்டுபிடிப்போமா? 2a மீனிங் என்னென்னா, ஏ மேட்ரிக்ஸோட எதை மல்டிப்ளை பண்ணணும், 2 மல்டிப்ளை பண்ணணும்.
மீனிங் என்னென்னா 2 வந்து ஏல உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டோட என்ன பண்ணணும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 2 × 7 என்ன வரும் 14, 8 2s are 16, 6 2s are 12, 1 2 is 2, 3 2s are 6, 9 2s are 18, 4 2s are 8, மைனஸ் இருக்கனால மைனஸ் போட்டுக்கோங்க. 3 2s are 6, -2. அடுத்து நம்ம கண்டுபிடிக்கணும் 2a + b. நம்ம 2a கண்டுபிடிச்சிட்டோமா, அதை இங்கே எழுதிக்கலாம். 14 16 12 2 6 18 -8 6 -2. அதோட எதை ஆட் பண்ணணும், பியை ஆட் பண்ணணும். பி என்ன கொடுத்துருக்காங்க மேட்ரிக்ஸ் 4 11 -3 -1 2 4 7 5 0. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் இதில் உள்ள ஃபஸ்ட் எலமெண்ட்டையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ண மீனிங் அதை தான். இதில் உள்ள என்னது A11ஐயும் இதில் உள்ள A1ஐயும் ஆட் பண்ணுங்க. அப்போ என்ன வரும் 18. அதே மாதிரி 16 + 11 27. 12 -3 அப்போ என்ன வரும், 12 3 போச்சுன்னா என்ன வரும் 9. அதே மாதிரி 2 - 1 என்ன வரும் 1. 6 + 2 என்ன வரும் 8. அதே மாதிரி 18 + 4 22. -8 + 7 என்ன வரும் -1. 6 + 5 11. -2 + 0 -2. நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ எடுத்து எழுதுவோமா ஆன்சரை. 2a + b = 18 27 9 1 8 22 -1 11 -2. அவ்வளோதான். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.